भगवते वासुदेवाय। ओम नमो 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 भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नारायणं नमस्कृत्यं नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। श्रीमद्भागवतं 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஏதாவதேவ ஜிக்ஞாஸ்யம் தத்வதிக்ஞாசுனாத்மனः अन्वया व्यतिरेकाभ्याम् यत्स्यात् सर्वत्र सर्वदा एतावदेव जिज्ञास्यम् तत्त्वजिज्ञासुनात्मनः अन्वया व्यतिरेकाभ्याम् यत्स्यात् सर्वत्र सर्वदा एतावदेव जिज्ञास्यम् तत्त्वजिज्ञासुनात्मनः अन्वया व्यतिरेकाभ्याम् यत्स्यात् सर्वत्र सर्वदा பொருளுரையும் வழங்கிய ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு கூட சொல்லுங்க. ஏதாவத் இதுவரை, ஏவ நிச்சயமாக, ஜிக்ஞாஸ்யம் விசாரிக்கப்பட வேண்டும், தத்வ பரமசத்தியம், ஜிக்ஞாசுனா மாணவனால், ஆத்மன ஆத்மாவின் பகவானின், அன்வய நேராக, வியதிரேகாப்யாம் மறைமுகமாக, யத் எதுவாக, ஸ்யாத் அது இருப்பினும், சர்வத்ர எக்காலத்திலும், எவ்விடத்திலும், சர்வதா எல்லா சூழ்நிலைகளிலும். மொழிபெயர்ப்பு. பரமசத்தியமான முழுமுதற் கடவுளை தேடும் ஒருவன் எல்லா சூழ்நிலைகளிலும், எக்காலத்திலும், எவ்விடத்திலும், நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்நிலை வரைக்கும் தேடுவான் என்பது நிச்சயம். பொருளுரையில் ஒரு ஸ்லோகா இருக்கு பாருங்க. யஸ்யாஸ்தி பக்தி பகவதி அகிஞ்சனா. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கும். பேஜ் நம்பர் சொல்லிடுறேன். பேஜ் நம்பர் 569 தமிழில். சப்த பிரஹ்மானி. அந்த சப்த பிரஹ்மணி நிஷ்ணாதோ ந நிஷ்ணாயாத் பரே யதி ஸ்ரமஸ்தஸ்ய ஸ்ரமஹ ஃபாலோ ஹி அதேனும் இவ ரக்ஷத. ஒருவன் அனைத்து வேத இலக்கியங்களிலும் தேர்ச்சி பெற்றவனாக இருக்கக்கூடும்.
ஆனால் இறையுணர்வை பெற அவன் தவறிவிட்டால் அவனுடைய கல்வி முழுவதும் ஒரு மிருகத்தின் சுமையை போன்றதாகும், அல்லது பால் கறக்காத ஒரு பசுவை ஒருவன் வைத்திருப்பதை போன்றதாகும். இதைப் போலவே பகவானிடம் உன்னத அன்பு தொண்டை நிறைவேற்றும் சுதந்திரம் அனைவருக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. பெண்கள், சூத்திரர்கள், காட்டுவாசிகள் அல்லது பாவச் சூழ்நிலையில் பிறந்துள்ள மற்ற ஜீவராசிகள் அனைவருக்கும் அச்சுதந்திரம் உண்டு. தேவை விதந்தி அதிதரந்தி சதேவ மாயாம் ஸ்திரீ சூத்ர ஹூண சபரா அபிபாப ஜீவாஹ யதி அத்புத கிரம பராயண சீல சிஷாக்ஷ திர்யஜனா அபிகிமு ஸ்ருத தாரணாயே. பாகவதம் 2வது காண்டம் 7வது அத்தியாயம் 46வது ஸ்லோகம். பகவானின் உன்னத அன்பு தொண்டில் தேர்ச்சி பெற்ற ஓர் உண்மையான ஆன்மீக குருவால் பயிற்றுவிக்கப்படுபவன் மனிதர்களிலேயே கடைப்பட்டவனாக இருப்பினும் மனித பக்தி வாழ்வின் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். கடைப்பட்டவனால் அவ்வாறு உயர முடியுமானால் வேத அறிவில் தேர்ச்சி பெற்றுள்ள மிகவும் உயர்ந்தவர்களை பற்றி என்னவென்று சொல்வது? முடிவு என்னவெனில், பகவானின் பக்தி தொண்டு அனைவருக்கும் திறந்தே உள்ளது. எல்லா வகையான தொண்டர்களுக்கும் இது பொருந்துவதாக இருப்பதே இதற்குரிய சான்றாகும். எனவே உண்மையான ஆன்மீக குருவின் மூலமாக பயிற்றுவிக்கப்படும் பூரண அறிவுடன் கூடிய பகவானின் பக்தி தொண்டு அனைவருக்கும் ஏற்றதாகும். மனிதனல்லாத ஜீவனுக்கும் இது பொருந்தும். கருட புராணத்தில் பின்வருமாறு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கீடபக்ஷி மிருகாணாம் சஹரோ சந்யஸ்த சேதசாம் ஊர்த்வாம் ஏவ கதிம் மன்யே கிம் புனர் ஞானினாம் நுணாம். பகவானின் உன்னத அன்பு தொண்டில் முழுமையாக சரணடைந்திருக்குமேயானால் புழுக்கள், பறவைகள் மற்றும் மிருகங்களும் கூட வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலைக்கு உயர்த்தப்படும் என்று நிச்சயப்படுத்தப்படுகிறது. எனவே மனிதர்களுக்கிடையில் உள்ள தத்துவவாதிகளை பற்றி என்னவென்று சொல்வது? எனவே பகவானின் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்கு முறையான தகுதிகளை பெற்றுள்ள மாணவர்களை தேட வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் நன்னடத்தை கொண்டவர்களாகவோ அல்லது துர்நடத்தை கொண்டவர்களாகவோ இருக்கலாம். கல்வி உடையவர்களாகவோ அல்லது முட்டாள்களாகவோ இருக்கலாம். ஆழமான பற்று கொண்டவர்களாகவோ அல்லது துறவிகளாகவோ இருக்கலாம். முக்தி பெற்றவர்களாகவோ அல்லது முக்தியை விரும்புபவர்களாகவோ இருக்கலாம். பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் திறமையற்றவர்களாகவோ அல்லது திறமையுடையவர்களாகவோ இருக்கலாம். இவர்கள் அனைவரும் பக்தி தொண்டை சரியான வழிகாட்டியின் கீழ் நிறைவேற்றுவதன் மூலம் மிக உயர்ந்த நிலைக்கு உயர முடியும். இதுவே பகவத்கீதை 9வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம் 31, 32 பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அபிஷேத் சூது ராசாரோ பஜதே மாமனன்ய பாக் சாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் வியவசிதோ ஹி சஹ மாம் ஹி பார்த்த வியபாரிஸ்ய ஏஸ்பிஸ்யு பாபயோனயஹ ஸ்ரீயோ வைஸ்யாஸ்ததா சூத்ரா தேதி ஆந்தி பராம் கதிம். ஒருவன் எல்லா விதமான பாவச் செயல்களிலும் முழுமையான பற்று கொண்டவனாக இருப்பினும் அவன் சரியான வழிகாட்டியின் கீழ் பகவானின் உன்னத அன்பு தொண்டை நிறைவேற்ற நேர்ந்தால் அவனை மகாத்மாவாக கருத வேண்டும். இதனால் ஒருவன் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் இழிவடைந்த பெண், புத்தியில் தாழ்ந்த தொழிலாளி, மந்த புத்தியுள்ள வர்த்தகன் அல்லது இவர்களை விட கீழானவனாக இருந்தாலும் பரமபதத்தை சென்றடைவதன் மூலமாக வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவத்தை அடைய முடியும். ஆனால் இதற்கு அவன் பகவானின் தாமரை பாதங்களில் மனப்பூர்வமாக சரணடைய வேண்டும். ஒருவரை வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலைக்கு அழைத்துச் செல்வதற்குரிய ஒரே தகுதியாக இருப்பது சரணடைய வேண்டும் என்ற உண்மையான விருப்பமாகும். இத்தகைய உண்மையான விருப்பம் எழுப்பப்படவில்லை என்றால் அங்கு சுத்தம் அல்லது அசுத்தம், கல்வி அல்லது கல்வியற்ற நிலை ஆகியவற்றுக்கிடையில் ஒரு வேறுபாடு இருக்கும். நெருப்பு எப்பொழுதும் நெருப்பாகவே செயற்படும். அறிந்தோ அறியாமலோ எவரேனும் நெருப்பை தொட்டாலும் தன் தன்மைக்கேற்பவே அது செயற்படும். அதாவது ஹரிஹரதி பாபாணி துஷ்ட சித்தைர் அபிஸ்மிருதக. எல்லா விதமான தூய்மை கேடுகளையும் சூரியன் அதன் சக்தி வாய்ந்த கதிர்களால் தூய்மைப்படுத்தி விடுவதைப் போலவே சர்வசக்தி படைத்த பகவானால் எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் பக்தனை தூய்மைப்படுத்த முடியும். பகவானின் தூய பக்தரிடம் பௌதிக கவர்ச்சி செயலிழந்துவிடும். இதை உறுதிப்படுத்தும் ஆயிரக்கணக்கான வேத வாக்கியங்கள் உள்ளன.
ஆத்மாராமாச முனையக ஆத்ம உணர்வு பெற்றவர்களும் கூட பகவானின் உன்னத அன்பு தொண்டால் கவரப்படுகின்றனர். கேசித் கேவலயா பக்தியா வாசுதேவ பராயணா கேட்டல் மற்றும் பாடுதல் ஆகிய முறைகளாலேயே ஒருவரால் பகவான் வாசுதேவனின் மிகச்சிறந்த பக்தராக முடியும். ந சலதி பகவத் பதாரவிந்தா லவணி மிஷார்தம் அபிச வாக்ரயக பகவானின் தாமரை பாதங்களிலிருந்து வினாடி நேரமும் அகலாதிருப்பவரை வைஷ்ணவர்களிலேயே மிகச் சிறந்தவர் என கருத வேண்டும். பகவத் பார்ஷததாம் பிராப்தே மத்சேவையா பிரதீதம் தே தூய பக்தர்கள் முழுமுதற் கடவுளின் சகவாசத்தை பெறுவதில் முழு நம்பிக்கை கொண்டுள்ளனர். இதனால் அவர்கள் எப்பொழுதும் பகவானின் உன்னத அன்பு தொண்டிலேயே ஈடுபட்டுள்ளனர். எனவே எல்லா கண்டங்களிலும் எல்லா கிரகங்களிலும் எல்லா பிரபஞ்சங்களிலும் பக்தி யோகம் அல்லது பகவானின் பக்தி தொண்டு உள்ளது. இதுவே ஸ்ரீமத் பாகவதத்திற்கு இணையான சாஸ்திரங்களின் வாக்குமூலமாகும். எல்லா இடங்களிலும் என்பது பகவானுடைய படைப்பின் ஒவ்வொரு பகுதியிலும் என்பதாகும். எல்லா புலன்களாலும் பகவானுக்கு தொண்டு செய்யலாம், மனதாலும் அதை செய்யலாம். மனதாலேயே பகவானுக்கு தொண்டு செய்த தென்னிந்திய பிராமணரும் கூட உண்மையாகவே பகவானை உணர்ந்தார். தமது புலன்களில் ஏதேனும் ஒன்றை பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்தும் பக்தருக்கு வெற்றி நிச்சயம். எந்த பொருளாலும் பகவானுக்கு தொண்டு செய்யலாம். பிரபஞ்சத்தின் எப்பகுதியிலும் இலவசமாக கிடைக்கக்கூடிய பூ, இலை, பழம் அல்லது சிறிதளவு நீர் ஆகிய இவற்றை கொண்டு பிரபஞ்சமெங்கும் உள்ள ஜீவராசிகள் பகவானுக்கு தொண்டு செய்கின்றனர். காதால் கேட்பதாலேயே அவருக்கு தொண்டு செய்ய முடியும். அவரது செயல்களை பற்றி பாடுவதாலும் அல்லது படிப்பதாலும் அவருக்கு தொண்டு செய்ய முடியும். அவரை ஏற்பதாலும் அவரை பூஜிப்பதாலும் அவருக்கு தொண்டு செய்ய முடியும். ஒருவன் தனது செயலின் பலனை பகவானுக்கு அளிப்பதன் மூலமாக அவருக்கு தொண்டு செய்ய முடியும் என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவன் என்ன செய்கிறான் என்பது முக்கியமல்ல, தாங்கள் எதை செய்தாலும் அது பகவானால் ஊக்கமளிக்கப்படுகிறது என்று பொதுவாக மக்கள் சொல்லக்கூடும். ஆனால் அது மட்டுமே அனைத்தும் ஆகிவிடாது. ஒருவன் பகவானின் தொண்டனாக இருந்து அவருக்காக நிஜமாகவே உழைக்க வேண்டும். பகவத்கீதை 9வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார், யத் கரோஷி யதஸ்னாசி யத் ஜுஹோசி ததாசியத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வம் அதர்ப்பணம். நீ விரும்பியதையெல்லாம் செய், அல்லது உன்னால் சுலபமாக செயல்படுத்தப்படக்கூடியதை செய். நீ சாப்பிடக்கூடியதை எல்லாம் சாப்பிடு. உன்னால் இயன்றதை நீ தியாகம் செய். உன்னால் இயன்றதை தானமாக கொடு. மேலும் எதையெல்லாம் தவமாக மேற்கொள்கிறாயோ அதையே நீ பின்பற்று. ஆனால் அனைத்தும் பகவானுக்காகவே செய்யப்பட வேண்டும். ஏதேனும் உத்தியோகத்தை நீ மேற்கொண்டால் அதை பகவானின் சார்பாகவே செய். எதையெல்லாம் நீ உண்கிறாயோ அதையே முதலில் பகவானுக்கு படைத்துவிடு. நீ படைத்ததை உண்டபின் அவ்வுணவை அவர் உண்டபின் அப்படியே திருப்பி கொடுத்து விடுவார் என்பதை உறுதியாக நம்பு. அவர் பூர்ண முழுமையாவார். எனவே பக்தனுடைய அன்பின் காரணத்தால் அவனால் படைக்கப்படும் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவ்வுணவை பக்தன் உண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக அது பிரசாதமாக மீண்டும் அவனிடம் திருப்பி கொடுக்கப்படுகிறது. அதாவது பகவானின் தொண்டனாக இருந்து அதே உணர்வுடன் அமைதியான வாழ்வை மேற்கொள். இதனால் இறுதியில் பரமபதத்தை சென்றடையலாம். ஓகே, அப்படியே ஸ்டார்ட். ओमज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां स ये कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपिका कान्त राधा कान्त नमस्तुते.
तप्त कंचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वतदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। அந்த ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்க. மொழிபெயர்ப்பு. பரம சத்தியமான முழுமுதற் கடவுளை தேடும் ஒருவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்நிலை வரைக்கும் தேடுவான் என்பது நிச்சயம். ஸோ கிருஷ்ணா பேசக்கூடிய 4வது ஸ்லோகம் சத்துக ஸ்லோகின்னு சொல்லுவாங்க பாகவத்தில் 4 முக்கியமான ஸ்லோகத்தில் இது 4வது ஸ்லோகம். பகவான் கிருஷ்ணா பிரம்மாவுக்கு பேசுறது. ஸோ கிருஷ்ணரை இங்கே சொல்கிறார், ஒரு மனிதன் பகவானை தேடணும்னு அவரே சொல்கிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பொதுவாக இந்த உலகத்தில் மனிதர்கள் பணத்தை தேடுவாங்க, இல்லை பேர் புகழெலாம் தேடுவாங்க, இன்னும் பல விஷயங்கள் தேடுவாங்க. ஆனால் இங்கே ஸ்லோகத்தில் வருது பகவானை தேடுறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆனால் கலியுகத்தில் அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க, எங்கேயும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு தூய பக்தர் மட்டும் இதை சொல்லிக் கொடுப்பாரு. ஸ்ரீல பிரபுபாத், இன்னும் பல ஆச்சாரியாஸ். இப்போ நாம் இன்னைக்கு பார்த்தோம் அந்த பொருளுரையில், அந்த பொருளுரையில் ஒரு ஸ்லோகம் ரொம்ப அழகாக வருது. ஒரு மனிதன் சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு தெரியலனா மறுபடியும் 0 தான் அது. அதனால் பிரயோஜனம் கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்களும் பார்த்துருக்கலாம், பல பேர் வேதம் சம்பந்தப்பட்டதெல்லாம் படிப்பாங்க, ஆனால் கிருஷ்ணாவுக்கு சரணாகதி பண்ண மட்டும் தெரியாது. அது தெரியாது. அது தெரியலன்னு முன்னாடி சொன்ன 0. அதனால் ஒரு பயன் கிடையாது. அது ரொம்ப அழகாக பல உதாரணங்களும் கூட கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லைக் வீட்டில் ஒரு மாடு இருக்குது, ஆனால் அந்த மாடு பாலே கொடுக்காதுன்னு வைங்க, ஒன் சென்ஸ் பிரயோஜனம்லாம் போயிடுது. அது மாதிரி என்ன தான் படிச்சிருந்தாலும் பகவானுக்கு சரணாதி பண்ணணும்னு தெரியலனா அந்த எஜுகேஷன் வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் கிருஷ்ணா பகவத்கீதையிலே அது சொல்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார், அவரை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடைக்கும்னு கிருஷ்ணா பகவத்கீதையில் பல இடத்துல சொல்கிறார். ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறார். அது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். பிரபுபாத் இப்போ இன்றைக்கி பார்த்த பொருளுரையில் எழுதுகிறார், அது ஒரு தூய பக்தரோட சங்கத்தில் இருந்தால் தான் நடக்கும், இல்லைன்னு நடக்காது. அந்த பொருளுரை பாருங்கள், ரொம்ப அழகாக பிரபுபாத் கொடுத்துருக்கார். பக்தி பண்ணுறதுக்கு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை, ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். அவருக்கு படிப்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அழகு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அறிவு இருக்கணும்னு அவசியம் கிடையாது,
பணம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த கண்டிஷனும் கிடையாது. ஒரே ஒரு கண்டிஷன் ஆனால் இருக்குது, ஒரு கண்டிஷன் இருக்கு, பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும், அவ்வளோதான். அதுதான் கண்டிஷன், வேறு எந்த கண்டிஷன் கிடையாது. ஸோ அந்த கண்டிஷன் இருக்கணும். அதே சமயத்தில் சரியான நபர், ஒரு தூய பக்தர் அவரோட சங்கத்தில் தான் இருக்கணும். ஒரு தூய பக்தர் நினச்சார்னா யார் வேணாலும் மேலே கொண்டு போயிடலாம், அவரால் முடியும். ஆனால் அவர் சொன்னபடி கேட்கணும், எங்களும் கேட்கலன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பக்தியோட சிறப்பே அங்கே தான் தெரியுது. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஞான யோகா பண்ணணும் அப்படின்னா அந்த செய்யக்கூடிய நபர் சத்வகுணத்திலே இருக்கணும். அப்படின்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அது மாதிரி நிறைய கணக்கெல்லாம் இருக்குது, அறிவு இருக்கணும். ஞான யோகா நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியும் கிடையாது, அறிவு இருக்கணும், உண்மையிலே நிறைய படிக்கணும், நிறைய படிக்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் பக்தி யோகா அப்படி கிடையாது, அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கலாம். நீங்கள் பகவத்கீதை பாகவதம் படிக்கணும் கண்டிப்பாக. ஆனால் என்ன முக்கியமான விஷயம்னா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை இருந்தால் பகவான் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிக் கொடுப்பார். இங்கே ரொம்ப அழகாக பிரபுபாத் கொடுத்துருக்காரு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அடிக்கடி நியூஸ்லலாம் வருது. நிறைய பேர் வந்து நாங்களும் கர்ப்பகிரகத்தில் போய் பூஜை பண்ணுவோம், ஏன் நீங்கள் தான் போகணுமா, நாங்கள் போகக்கூடாதா, அது நிறைய பேர் பேசுகிறாங்க. நல்ல சாஸ்திரம் பார்த்தோம்னா ஆக்சுவலி யார் வேணாலும் உள்ளே போய் பூஜை பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அதுக்கான தகுதி வேணும், தகுதிந்து உள்ளே போகலாம். பிறப்பு தகுதி கிடையாது. இந்த குலத்தில் பிறந்தவங்க தான் உள்ளே போகணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படலை. பட் உள்ளே போகணுன்னா ஒரு தகுதி வேணும், கற்றுக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறார், அவர் என்ன பண்ணுறார், கத்தி எடுத்து கிழிக்கலாம். நானும் கத்தி எடுத்து கிழிக்கிறேன். நான் கத்தி எடுத்து வயிற்று கிழிக்கணும், நான் படிச்சிருக்கணும், நான் படிக்கணும். சும்மா நானும் கிழிக்கிறேன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டான். அப்போது சில பிரபுபாத் சொல்லியிருக்கேன். சில பிரபுபாத் ஒரு தடவை தமிழ்நாடு வந்தார், சென்னைக்கு வந்து கிளாஸ் கொடுத்தார். அப்போ அவர் சொல்கிறார், தமிழ்நாடு ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேட், ஆனால் இப்போ இவங்களும் வந்து நாஸ்திகம் ஜாஸ்தி வருது இங்கே அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அவர் தமிழ்நாடு ரொம்ப சொன்னார். அவர் பிரபுபாதுக்கு எல்லாம் தெரியும், இங்கே திவ்ய தேசங்கள் ஜாஸ்தி, அதெல்லாம் அவருக்கும் எல்லாமே தெரியும். நீங்கள் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருதா, ஈவன் பகவத்கீதாலாம் படித்தீங்கன்னா ஸ்ரீபா யமுனாச்சாரியர் சொன்ன விஷயமெல்லாம் மேல்கோள் காட்டுறாரு. ஸ்ரீ பிரபுபாதெல்லாம் காட்டுறாரு. யமுனாச்சாரியர் எப்படி சொல்லியிருக்கார், ஸ்ரீபாத் ராமானுச்சாரியர் எப்படி சொல்லியிருக்கார், குலசேகர ஆழ்வார் இப்படி சொல்லியிருக்காருன்னு பிரபுபாத் எல்லாம் மேல்கோள் காட்டுறாரு. ஸோ அப்பேற்பட்ட பூமி இந்த பூமி. ஆனால் இங்கே நாஸ்திகம் வளருது, இங்கே பிரச்சனைகள் வருது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு பிரபுபாத் அப்பவே சொன்னார். முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த பக்திங்கிறது எல்லாரும் பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட நபர் தான் பண்ணணும்னு எங்கேயுமே சொல்லப்படலை. யார் வேணாலும் பக்தி பண்ணலாம். பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகா இருக்குது, அந்த ஸ்லோகா பிரபுபாத் இங்கே ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். ஸ்திரியோ வைஷ்ட ததா சூத்ரஸ்தே அப்பியாந்தி பராம் கதிம். இந்த ஸ்லோகம் நிறைய பேர் தப்பாக பேசுவாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார், ஸ்திரியோ வைஷ்ட ததா சூத்ரா தே அப்பியாந்தி பராம் கதிம். ஸ்திரீகளாக இருந்தாலும் வைஷ்யராக இருந்தாலும் ததா சூத்ரனாக இருந்தால் கூட பகவான்கிட்ட போக முடியும். இப்போ சில பேர் பேசும், அது என்ன ஸ்திரீயாக இருந்தாலும் அப்படின்னா ஸ்திரீகள் என்ன லோவா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. ஸ்திரீகள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள் யாராக இருந்தாலும் இவங்களுக்கு நான் உடல் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியாக இருக்கணும். அது வெறும் ஸ்திரீ மட்டும் அங்கே சொல்லலை, சூத்ரன் கூட சொல்லியிருக்காங்க.
எல்லாருக்கும் நான் இந்த உடல் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டஃப்பாக தான் இருக்குமா. இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் இருந்தாலும் வர முடியும் அப்படிங்கிறார். அவன் கொடுத்துருக்கான். இது பெரிய விஞ்ஞானம் ஆக்சுவலி, இது ஆர்டினரி சயின்ஸ் கிடையாது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் அவங்களும் எங்கிட்ட வர முடியும் அப்படின்னு என்ன பகவானை பற்றி புரிஞ்சுக்க முடியும். முடியாதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாரும் பகவானை புரிஞ்சுக்க முடியும். ஈவன் குழந்தை கூட புரிஞ்சுக்க முடியும். பிரபுபாத் சொல்லியிருக்கார். அதில் ஒரு ஸ்லோகம் அவர் படித்தார். கருட புராணத்தில் அந்த ஸ்லோகம் வருதுன்னு சொல்லி ஸ்லோகா கூட படித்தார். கிருமியாக இருந்தாலும் பக்ஷியாக இருந்தாலும் மிருகமாக இருந்தால் கூட பக்தி பண்ணும் அப்படிங்கிறார். சரி, கிருமி பக்தி பண்ணுமானா ஐயா கருட புராணத்தில் இருக்குன்னா அது உண்மை. இது உண்மை. மிருகங்கள் ஈவன் மிருகங்கள் பக்தி பண்ணுறதுங்கிறது இப்போ நாம் நிறைய இடத்துல பார்க்கலாம். நீங்கள் குருவாயூர் போனீங்கன்னா அங்கே அது ஒரு யானை கூட இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது தந்தம் வச்சுருப்பான். அது உண்மையில் பக்தி பண்ணியிருக்கு, பொய்யெல்லாம் கிடையாது. மக்களே பார்த்துருக்காங்க. ஆச்சரியம் என்னென்னா அந்த யானை ஏகாதசி அது விரதம் இருக்கும். நினச்சிப்பாங்க, யானைக்கு ஏகாதசின்னு யார் சொல்லி தருவாங்க? ஏகாதசின்னு அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக அது எதுவும் சாப்பிடாது. இது உண்மை, குருவாயூரில் நடந்தது, சும்மாலும் கிடையாது. அந்த யானை பார்த்தீங்கன்னா கடைசி உடல் விடுற டைமில் கோவிலில் உடல் விட்டால் தோஷம் அதெல்லாம் கண்டாமினேஷன் வெளியே போய் தான் உயிர் விட்டது. இது உண்மையில் குருவாயூரில் நடந்தது. அப்போ யானை பக்தி பண்ணியிருக்கு, சும்மாலும் கிடையாது. அதே மாதிரி நாய் கூட பக்தி பண்ணியிருக்கு. சைத்தன்ய சரிதாமிரத்தை படிச்சிங்கன்னா நாய் பக்தி பண்ணதால இருக்குது. சிவானந்த சேனா வச்சுப்பார் நாய், அது பக்தி பண்ணியிருக்கு. அப்போ பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்கிறார், இது யார் வேணாலும் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஏன் ரொம்ப பிரபுபாத் எழுதுகிறார் அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சில பேருக்கு தான், மற்றவங்க கிடையாதுன்னு நினச்சிட்டாங்க. நோ, அப்படி கிடையாது. பகவான் அப்பா சொத்து எல்லா பிள்ளைங்களும் சமம் தான். எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் நம்ம எல்லாருக்கும் பல ரைட்ஸ் இருக்குது. ரைட்ஸ்னால் உரிமை இருக்குது. அந்த உரிமை சாதாரண உரிமை கிடையாது, அது நம்ம மறந்துட்டோம். பகவான் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறவரை நானும் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். அது நான் மறந்துட்டேன். அது மறந்துட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கேன். யார் கூட சண்டை போட்டுட்ருக்கேன். யார் கூட சண்டை போடுறது என்னென்னமோ கண்டதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கேன். பைத்தியக்காரனாட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். உண்மையில் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் கிருஷ்ணா கூட வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாம், அது நம்மளோட உரிமை. ஆனால் மறந்துட்டேன், புத்தி கெட்டு போயிடுது. ஸோ ஆச்சாரியஸ் ரொம்ப அழகாக சொல்லித்தராங்க, இந்த பக்தி யோகாங்கிறது இருக்குல்லே நம்பர் 1. யார் வேணாலும் பண்ணலாம், சுலபம் அது. ஆனால் கலியுகம் எப்படி இருக்குன்னா, சுலபமான விஷயம் சொன்னால் கேட்க மாட்டான். யார் நீ போய் சொல்லுங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்லு அப்படின்னா சொல்ல மாட்டான். 2000 கிலோமீட்டர் தள்ளி கோயில் இருக்குது, அங்கே மொட்டை அடிச்சிட்டோன்னா போய் மொட்டை அடிப்பான். பணம் செலவு பண்ணி போயிட்டு வருவான். ஆனால் உங்கள் வீட்டில் உட்காந்து ஜஸ்ட் சாண்ட் பண்ணு, அது போதும்னா மட்டும் கேட்க மாட்டாங்க. இது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது உண்மை ஆக்சுவலி. அது என்ன, அது போதுமா அப்படிம்பாங்க. பகவான் ரொம்ப கருணை உள்ளவர், அப்படி பண்ணிட்டார். அவரே சிம்பிளிஃபை பண்ணுறார். இன்றைக்கும் நிறைய இடத்துல சொல்லுவாங்க, அங்கே கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அங்கே 3 தடவை சுற்று. சில பேர் அங்கே 3 நைட்டு தங்கி ஆகணும்பாங்க. 3 நைட்டு தங்கி ஆகணும், இல்லை 7 நைட்டு தங்கணும், 9 நைட்டு தங்கணும். இன்னும் கணக்கெல்லாம் இருக்குது, அதான் சொல்லுவாங்க. சில பேர் காஷி போனால் 7 நைட்ஸ் அங்கே ஸ்டே பண்ணணும். 7 நாள் இருப்பான், சும்மா உட்காந்துருப்பான். அது மாதிரிலாம் இருக்கான். அதெல்லாம் நம்புவாங்க மக்கள். பட் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் உட்காந்து நாம சொல்லு போதுன்னு மட்டும் நம்ப மாட்டாங்க. இது பிரம்மா சொல்றாரு, பாகவத்தில் வருது. ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதி கதான் தன்வான் மனோபி. ரொம்ப முக்கியமான வார்த்தை.
ஸ்தானே ஸ்திதா அப்படின்னா அவனோட வர்ணத்தை மாற்றிக்க தேவையில்லை, அவன் இடத்த மாற்ற தேவையில்லை, எதுவும் மாற்ற தேவையில்லை. நீ அப்படியே நீ எப்படி இருக்க அப்படியே இரு. ஸ்ருதி கதான் பிரபுபாத் இங்கே எழுதியிருக்கார். நல்லா பகவானை பார்த்து முதல்ல கேளுங்கிறார். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிரம்மா சொல்கிறார், ரொம்ப அற்புதமாக 10வது ஸ்கந்தத்தில் வரும். அதே பிரம்மா இன்னொரு இடத்துலையும் சொல்கிறார், தத்தே அனுகம்பம் சுசமிக்ஷமான பூஞ்சான் ஏவாத்ம கிருதம் விபாகம். ரொம்ப அழகாக சொல்கிறார் பிரம்மா. ஒருவேளை வாழ்க்கையில் அவனுக்கு அடி மேல் அடி உழுகுது சொல்கிற, விழுந்தாலும் ஜஸ்ட் சிம்பிளி பகவான் நினச்சிட்டு அப்படிங்கிறார். விததன் நமஸ்தே அவர் சொல்கிறார், பகவான் நினச்சிக்கிட்டே இரு, ஜஸ்ட் அது மட்டும் ஒன்று பண்ணு. அவர் சொல்கிறார், கண்டிப்பாக நீ பகவான்ட்டு போய் அவனு வேறு வழி இல்லை அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். வேறு எதுவும் பண்ண வேணாங்கிறார். பிரம்மாவும் சொல்கிறார். நான் முன்னாடி சொன்னேன், சில பேர் வாழ்க்கையில் சந்தோஷம் வர்றதுக்கு என்னென்னமோ ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. சில பேர் வீட்டையோட என்ட்ரி கூட மாற்றிடுவாங்க. இடிச்சு அந்த பக்கம் என்ட்ரிவே எல்லாம் சரியாக போகும். அதுவும் பண்ணுவாங்க. இடிச்சு என்ட்ரி மாற்று, இல்லை வேறு ஏதோ பண்ணு, வேறு எங்கேயோ ஊருக்கு போயிடு, வேறு வீட்டுக்கு போயிடு, என்னென்னமோ பண்ணுவாங்க. சிம்பிள் இது சைத்தன்ய மகாபிரபு கொடுத்து, அதை மட்டும் செய்ய மாட்டோம். நம்ம மூளை அப்படி தான் ஒர்க் ஆகும். எப்பவுமே இது காம்ப்ளிகேட்டடாக தான் ஒர்க் ஆகும். சிம்பிளாக அழகாக ஒர்க் ஆகும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ணலாம். நீங்கள் பார்க்கலாம், ஊரில் நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்குது. ஸோ மெனி திங்ஸ். ஸோ இங்கே பிரபுபாத் எழுதுகிற, எந்த விதமான தகுதியும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, சிம்பிளி சாண்ட் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இது செஞ்சு காட்டியிருக்காங்க இவன் கோபிகர்கள் கூட. பிரபுபாத் நிறைய கோபிகர்கள் வேதம் தெரிஞ்சவங்க அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது. அவங்க உட்காந்து வேதம் படித்த மாதிரி ஒரு இடமும் நீங்கள் பார்க்க முடியாது. அவங்க சிம்பிளி கிருஷ்ணா அவ்வளோதான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அந்த கோபிஸ். பகவான் கிருஷ்ணா பகவத்கீதா அர்ஜுனர்கிட்ட தான் பேசினார். அர்ஜுனா அவர் பிராமணா ஒன்றும் கிடையாது, அவர் க்ஷத்ரியர். அவர் வேதம் உட்காந்து படித்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கூட கிடையாது, எங்கேயுமே கிடையாது அர்ஜுனர் படித்த மாதிரி. பிரபுபாத் சொல்கிறார், அவருக்கு என்ன கிருஷ்ணா சொல்கிறாரு கேட்பார், அவ்வளோதான். ஸோ அந்த கிருஷ்ணா தான் சைத்தன்ய மகாபிரபு ஜஸ்ட் சிம்பிளி நாமா சொல்லு. பிரபுபாத் இங்கே எழுதியிருக்கார், நல்லா கேளுங்க, நல்ல பாகவதம் படி. ஈவன் ஒழுங்காக ஒரு வேளை ஒழுங்காக பண்ணால் கூட பகவான்ட்டு போகலாம், எல்லாத்துலேருந்து வெளியே வரலாம். வெளியே வருது அப்படின்னா நான் இந்த உடல் அப்படிங்கிற அந்த நினப்புலேருந்து வெளியே வரலாம். இது பெரிய நமக்கு ஒரு என்னன்னு சொல்கிறதுனா ஒரு பிளாக், ஒரு பெரிய தருணம். நான் இந்த உடல் அப்படிங்கிறது அதுலேருந்து வெளியே வர அவ்வளோ சுலபமும் கிடையாது, வந்தே ஆகணும். ஆனால் சில பிரபுபாத் சொல்கிறபடி நம்ம நடந்துக்கும்போது ஈஸியாக வரலாம், முடியாதுன்னு கிடையாது. இது சின்சியராக உட்காந்து செய்யணும், நல்லா படிக்கணும், நல்லா கேட்கணும், பக்தரோட சங்கத்தில் இருக்கணும். இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. அந்த நான் இந்த உடல் அப்படிங்கிற திங்கிங்லேருந்து வெளியே வந்துடலாம். அப்போ தான் அவங்க உண்மையான ஒரு ஃப்ரீடம்னா ஒரு சுதந்திரம் பார்ப்பான். அது அவங்களுக்கு தான் புரியும், இது வெளியெல்லாம் காட்ட முடியாது. ரொம்ப சுதந்திரமாக இருப்பான், லைட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அவன் எதுவும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டான், எதுவுமே சீரியஸாக தோணாது அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரே ஒரு சீரியஸ்னஸ் அப்படின்னா சாண்டிங், நாமா சொல்கிறது. ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். அவங்க சாண்டிங் இல்லைன்னா ஸ்மரணம், பகவான் ஸ்மரணம், இதுதான் அவங்களுக்கு சீரியஸ். வேறு எதுவும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது நாரத பஞ்சராத்திரத்துலேயும் இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. நாரதரே சொல்லியிருக்கார், அது பாகவத்தில் பிரபுபாத் இடத்துல ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. என்னென்னா, இரும்பு இருக்கு இல்லையா, இரும்பை தங்கமாக்கலாம். அது ஒன்று இருக்குது, வேதத்தில் இருக்குது. இரும்பை தங்கமாக்கலாம்.
அது பகவான் அனுகிரகத்தில் அந்த டெக்னாலஜி இப்போ தெரியல, தெரியல அது, ஆனால் இருக்குது. பிரபுபாத் பாகவத் எழுதியிருக்காரு, ஆக்சுவலி இருக்குது. இரும்ப தங்கமாக்கிடலாம். அது மாதிரி ஒன்றுமே தெரியாத ஒரு முட்டாளை கூட பெரிய பக்தனாக்கலாம். எப்படி இரும்ப தங்கமாக்க முடியுமோ ஒன்றுமே தெரியாதுன்னு பக்தனாக்க முடியுமா? இது நாரதர் சொல்கிறார், பிரபுபாத் பாகவத்தில் கொடுத்துருக்காரு. பட் கண்டிஷன் என்னென்னா அந்த பியூர் டிவோட்டி கூட இருக்கும். எப்படி இரும்பு தங்கமாக்கணும்னா இங்கிலீஷில் ஆல்கெமிஸ்ட் அப்படிம்பா, தமிழில் எனக்கு தெரியாது. ஆல்கெமிஸ்ட்பா, ரசவாதம், அவருக்கு தான் தெரியும் அது எப்படி தங்கமாக்குறது. அப்போது ஆச்சாரியாஸ் பியூர் டிவோட்டிக்கு தெரியும். அவங்களோட கைடன்ஸில் இருந்தால் தான் நாம் மாறுவோம், நாமளும் மாறுவோம். அந்த கைடன்ஸ் வேணும். அந்த கைட் பண்ணுற நபர் கூட இருக்கணும் நாம். ஸோ இருக்கணும், இல்லை அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் அறிவுரைகள், அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும், மாறுவோம். இது நாரதர் சொல்கிறார், பிரபுபாதர் பல இடத்துல பாகவத்தில் எழுதுகிறார். ஸோ அப்போ ஒருத்தர் உண்மையிலே ஹரிநாமா சொல்ல சொல்ல இது உண்மை, அவங்க பர்ஃபெக்ட் ஆவாங்க. உண்மையில் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக மாறுவாங்க. எல்லாமே பர்ஃபெக்ட், அதாவது அவங்களோட புரிஞ்சுக்கிறதாகட்டும் எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்டாக மாறிட்டு வருவாங்க. சொல்லப்போனால் மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஆவாங்க. இப்போ எல்லாம் மிஸ்டர் யூனிவர்ஸ் மிஸ் யூனிவர்ஸ்ன்னு பார்ப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் பைத்தியக்காரத்தன். அது மிஸ் யூனிவர்ஸும் கிடையாது, மிஸ்டர் கிடையாது. ரியலி மிஸ்டர் பர்ஃபெக்ட்னா டிவோட்டி தான் மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருப்பான், யாரும் இருக்க முடியாது. இதெல்லாம் சும்மா ஏதோ வெளிக்காட்டுறது. டிவோட்டிஸ் தான் பர்ஃபெக்டாக இருப்பான், இது உண்மை. ஆக்சுவலி இது கிருஷ்ணா 12th சாப்டரில் எழுதுகிறார். பக்தருக்கு எந்த மாதிரி குணங்கள் இருக்கும், பர்ஃபெக்டாக இருப்பாங்க அவங்க. ஸ்தித பிரக்னா அப்படின்னு கூட கிருஷ்ணர் சொல்லுவார், பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த கலியுகத்தில் அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நாம சொன்னாலே வரும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஸோ இந்த நம்ம புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஈவன் தான் நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது ரூப கோஸ்வாமி சொல்கிறார், அத்தஹ ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நப்பவே கிரஹ்யம் இந்திரியை. ஸ்ரீகிருஷ்ண நாமா நபவே அப்படின்னா புரியாது அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்கிறார். இந்த இந்திரியங்களை வச்சாலும் கிருஷ்ணரோட நாமா, கிருஷ்ணரோட செயல், கிருஷ்ணரோட ரூபம், கிருஷ்ணரோட குணம் புரியாது. அவரே சொல்கிறார், ரூப கோஸ்வாமி சொல்கிறார், புரியாது. இருந்தாலும் சேவோன்முகே ஜிஹ்வாதம், ஜிஹ்வா அந்த நாக்கு உபயோகிச்சு நாமா சொல்லு, ஸ்வயமேவா சொல்கிற புரிய ஆரம்பிச்சிடும். ரூப கோஸ்வாமி சொல்கிறார் புரியும், ஜஸ்ட் செய்கிறார். இப்போ ரூப கோஸ்வாமி ஆர்டினரி பர்சன், அவர்லாம் மஞ்சரி. ரூப கோஸ்வாமி அவர் பேர் ஆக்சுவலி ரூப மஞ்சரி, ராதாராணி கூடவே இருக்கிறவங்க. அவங்க சொல்கிறாங்க இதை செய்யணும், நம்ம செய்யணும், அவ்வளோதான் அவங்க சொல்கிறாங்க. சுகதேவ் கோஸ்வாமி அவர் பார்த்தீங்கன்னா ராதாராணி கூட இருக்கக்கூடிய கிளி, சம்திங் ராதாராணி பார்த்தா கையில் கிளி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி அந்த கிளி தான் சுகதேவ் கோஸ்வாமியாக வருவாங்க. அவர் பாகவத்தில் சொல்கிறார், அவர் சொல்கிறார் இந்த கலியுகத்தில் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா எதுவுமே ஒழுங்காக இருக்காது அப்படின்னு சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார். கலிர் தோஷே நிதேராஜன், தோஷமாக தான் இருக்கும் எதுவுமே. ஈவன் நிறைய பேர் ஹரிநாமா சொல்கிறாங்க, பகவத்கீதை படிப்பாங்க, அவங்களும் ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, ஏன் நம்ம வாழ்க்கையில் இது நடக்குது அது நடக்குதுன்னு சொன்ன கேள்வியும் கேட்பாங்க. இந்த உலகம் இப்படி தாங்க இருக்கும், நாம் புரிஞ்சுக்கணும் முதல்ல. பிரபுபாத் நிறைய இடத்துல சொல்கிறார், முதல்ல இந்த உலகத்தை புரிஞ்சுக்குங்க. கிருஷ்ணரே சொல்கிறார் இந்த உலகம் இப்படி தாங்க இருக்கும், கிருஷ்ணரே சொல்கிறார். நாம் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவுமே போகாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நமக்கு எத்தனையோ கனவெல்லாம் இருக்கலாம், அப்படியே போகணும்னு சொல்ல முடியாது.
அது முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். ஸோ சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார் இப்படி தான் இருக்கும். ஆனால் அவரும் சொல்கிறார் கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா, கிருஷ்ண நாம நீ கீர்த்தன் பண்ணிக்கோ, அவ்வளோதான். நாம சொல்ல சொல்ல இது உண்மை. பகவான் அனுக்கிறது இந்த உலகம் நமக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு புரியும்னா, நம்ம உட்காந்து இன்னைக்கு புலம்ப மாட்டோம், அமைதியாக இருப்போம், ஒன்று நல்லா புரிஞ்சுக்குவோம். நமக்கெல்லாம் ஒன்றுமே ஆகலை. பொதுவாக நம்ம எல்லோரும் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம் இல்லையா, ஆக்சுவலாக ஒன்றும் ஆகலை நமக்கெல்லாம். ஆனால் அது ஒன்றும் புரியல. நம்ம ஏதோ நமக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம், ஆக்சுவலாக ஒன்றும் ஆகலை. இது கிருஷ்ணா பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் 15 ஸ்லோகம் பேசுகிறார். உனக்கு ஒன்றும் ஆகலை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் கிருஷ்ணா. சொல்கிறார் ஆத்மாவை வெட்ட முடியாது, ஆத்மாவை எரிக்க முடியாது அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறார் ஒன்றுமே ஆகலை உனக்கு, நீயா நினச்சிக்கிற அப்படிங்கிறார். அது புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒன்றும் புரியல, உண்மையை சொல்கிறேன். 15 ஸ்லோகம் பேசுகிறார் கிருஷ்ணா ஒரே விஷயத்த. ஒன்றும் ஆகாது. நம்ம எல்லாரும் நமக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். நம்ம குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு, இல்லை ஆயிடும் நானாக நினச்சேன். ஒன்றும் ஆகாது. ஆனால் இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் தான். இப்போ சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார் புரியும் அப்படிங்கிறார். முக்த சங்க சமாச்சாரா சொல்கிறார் புரியும் செய் முதல் அப்படிங்கிறார். ஸோ அப்போ சுகதேவ் கோஸ்வாமி ஆகட்டும், ரூப கோஸ்வாமி எல்லாரும் சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயம் செய். நாம சொல்லிட்டு பாகவதம் படி. கிருஷ்ணாவுக்கு தெரியும், அவ்வளோதான். இந்த புத்தியெல்லாம் வச்சுட்டு நம்ம மூளையெல்லாம் வச்சுட்டு எல்லாம் புரிஞ்சுக்கலாம் முடியாது. ஆனால் நமக்கு இருக்க பெரிய மாயை என்னென்னா, புரிஞ்சுக்கிற மாதிரி நாமெல்லாம் நினச்சிக்கிறோம். அது ஒரு மாயா. இல்லை நமக்கெல்லாம் புரியுதுங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் புரியாது. புரிஞ்சுதான் நானாக நினச்சிக்கிறேன். நானாக நினச்சிட்டு கவலையும் படுவேன், என்னமோ ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு. ஒன்றும் ஆகலைங்கிற கிருஷ்ணா, ஒன்றுமே ஆகலைங்கிறார். இது பாகவத்தில் உத்தவ கீதாவில் ரொம்ப பேசப்பட்டிருக்கு. நமக்கெல்லாம் ஒன்றுமே ஆகலைன்னு உத்தவ கீதாவில் பேசப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட தான் பேசுகிறார். அர்ஜுனாட்ட கூட அவ்வளோ டீட்டெயிலாக பேசல, உத்தவர்கிட்ட பேசுகிறார். ஸோ நாம்லாம் நினச்சிக்கிறோம் எனக்கு கெடுதல் நடந்துருச்சு, எனக்கு நல்லது நடந்துருச்சு. ஆக்சுவலாக ரெண்டுமே நடக்கலை, ரெண்டுக்கும் மேலே ஆக்சுவலெல்லாம். இதெல்லாம் ஒரு மனக்கற்பனையில் தான் போயிட்டுருப்போம். ஸோ இந்த மனக்கற்பனையிலேருந்து வெளியே வர்றதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயமெல்லாம் கிடையாது. அவ்வளோ சுலபம் கிடையாது. மனசு ஓடிடும் அது பின்னாடி. எப்பவுமே மனக்கற்பனையில் தான் உட்காந்துருப்போம். அது நமக்கும் தெரியாது, நமக்கெல்லாம் தெரியாது. எப்பவுமே மனக்கற்பனையில் தான் இருப்போம். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது பயமாகவும் இருக்கும். ஏன்னா மனக்கற்பனையிலேருந்து வெளியே வர முடியாதுங்கிறாங்களே. ஏன்னா ஸ்லோகம் இருக்குது, பட் அதே டைமில் வர முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது என்ன, பகவான் நாம உச்சாரணம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு தூய பக்தரோட கைடன்ஸ் சில பிரபுபாத் ஆச்சாரியா அவர் நமக்காக எல்லாம் எழுதிட்டாங்க. உட்காந்து படிக்கணும். அதுவும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய புஸ்தகங்கள் ரொம்ப முக்கியமான 4 புஸ்தகங்கள்: பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருதா, பக்தி ரசாமிருத சிந்து. சில பிரபுபா சொல்ல இந்த 4 புக்கு மட்டும் தரோவாக படிச்சுக்கிட்டே இருப்பார், போதும் அப்படின்ட்டார் பிரபுபா சொல்லியிருக்கார். இந்த 4 புக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், லைஃப் லாங் படிக்கணும். இது உண்மை. படிக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே புரியும். பகவான் அனுகிரகத்தில், ஆச்சாரியன் அனுகிரகத்தில் நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க. அவங்க ஒரு வாழ்க்கையில் ஷேக்கெல்லாம் இருக்காது. தமிழ் நான் கரெக்டாக சொல்ல வரல, தடுமாற்றமெல்லாம் இருக்காது. தடுமாற்றம் இருக்காது. மேபி வெளியே இருக்குன்னு அப்படி தோணலாம், அவங்களுக்கு தடுமாற்றம் இருக்காது. ஜஸ்ட் லைக் இந்த மேபி இந்த நரசிம்மர் படம் கூட பார்த்துருப்பீங்க. வெளியில் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க, ஐயோ பிரகலாதன் கஷ்டப்படுறாரு. ஆக்சுவலாக அவர் கஷ்டப்படல. பாண்டவாஸ் கஷ்டப்படல. நிறைய பேர் நினைப்போம் காட்டில் போய் கஷ்டப்பட்டான்னோ, பாண்டவாஸ் கஷ்டப்படல. ஆக்சுவலி வெளியிலேருந்து பார்க்குறக்கு அப்படி தோணும், பட் பாண்டவாஸ் கஷ்டப்படல.
ராமாயணம் சில பேர் படிக்கும்போது சினிமா பார்த்து ஐயோ சீதை கஷ்டப்பட்டாங்க லங்கைக்கு போயிடணும். சீதை கஷ்டப்படலை, இது புரியுறது கஷ்டம். மேபி பேசும்போது ஏதோ சினிமா பார்க்கும்போது அப்படி தோணும். அவங்க கஷ்டம்லாம் படல, அவங்க எப்பவுமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க. எப்பவுமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க. தூய பக்தர்கள் அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க? ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிற தூய பக்தன் கஷ்டப்படவே மாட்டான்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்போ பாண்டவாஸ் எப்படி கஷ்டப்படுவாங்க? இன்னும் புரிகிறது கஷ்டம். இதெல்லாமே சீக்ரெட். நம்மளோட சாஸ்திரம் இதெல்லாமே சீக்ரெட்டு தான். அது புரியாதனால தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறான்னா அவனுக்கு புரியல. என்னமோ செய்ய சொல்கிறாங்க, அதை செஞ்சால் இதை நடக்குங்கிறான், ஒன்றும் புரியாது. இது பெரிய சீக்ரெட்டு தானே கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். கிருஷ்ணரும் சொல்கிறார் ராஜகுஹ்யம் அப்படிங்கிறார். பாகவத்தில் இன்னொரு இடத்துல வருது, இந்த சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாமே கிருஷ்ணா இன்டைரக்டாக தான் கொடுப்பார், டைரக்டாக கொடுக்க மாட்டார். அதுவும் கொடுக்கப்பட்டது பாகவத்தில். வரும் பரோட்சவாதம் அப்படின்னு சில இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்டைரக்டாக தான் சொல்லுவாங்க. கிருஷ்ணருக்கு அதான் பிடிக்குமாமா, இன்டைரக்டாக சொல்லு, டைரக்டாக சொல்ல. அது கிருஷ்ணரோட டிசைன், அவ்வளோ. ஸோ சில பேர் நினைக்கல என்னங்க திலக்கு வச்சுட்டு போகிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, இது புரியாது, அவ்வளோ ஈஸியாக புரியாது. ஆனால் கிருஷ்ணர் ராஜகுஹ்யம், இது புரியாது. பட் அதே கிருஷ்ணர் சொல்கிறார் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம். அது கடைப்பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் பிரத்யக்ஷமாக பார்த்துருவாங்க, இதுதான் கரெக்டு. கிருஷ்ணர் சொல்கிற பிரத்யக்ஷமாக அவன் பார்த்துருவான் அர்ஜுனா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா புரியுதா? அந்த நபர் அனுபவிப்பாங்க, மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் மாம்பழம் சாப்பிட்றேன்னு வைங்க, நான் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும், பார்க்குறவனுக்கு தெரியாது. ஓகே, பட் நான் சாப்பிட்றவங்க நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா ரெலிஷ் பண்ணி சாப்பிடுவோம். சும்மா பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அது சாப்பிட்டா தான் தெரியும். அது மாதிரி இந்த பகவத்கீதையாட்டும் பாகவதமாட்டும் எல்லாமே சீக்ரெட்டு தான். இது சட்டுன்னு புரியாது. இது பகவத்கீதையில் கிருஷ்ணா பல இடத்துல பேசியிருக்கார், நிறைய இடத்துல இருக்கு. ஸோ அதில் ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்னென்னா பொறாமை இருக்கக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். பொறாமை எப்போ நமக்கு இருக்கோ அப்போது இந்த சாஸ்திரமெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, முழுசாக புரியாது. இது கிருஷ்ணரே சொல்கிறார். அவர் சொல்கிறார், உனக்கு என் மேலே அனசூயவேனா பொறாமை, உனக்கு என் மேலே பொறாமை இல்லாதனால அர்ஜுனா இதை நான் உனக்கு சொல்லித்தரேன். கிருஷ்ணர் சொல்கிறார், ஞான விஜான சகிதம் யக்னாத்வா மோக்ஷயசே அசுபாத். ஞான விஜானா ரெண்டுமே தரேன், இது ரெண்டும் நீங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அப்படிங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது, எப்பவுமே கொடுக்க முடியாது. அறிவு கொடுக்கலாம், அனுபவத்துக்கு கொடுக்க முடியாது. ஆனால் கிருஷ்ணா ரெண்டுமே தரங்கிறார், அறிவும் தரேன் அனுபவம் தரங்கிறார். அதுதான் பெரிய விஷயம் பகவத்கீதையில். ஞான விஜான சகிதம் அர்ஜுனா ரொம்ப ஸ்பெஷல், கிருஷ்ணர் ரெண்டுமே கொடுக்குறார். அந்த அனுபவம் தரேன், அது தெரிஞ்சுக்கிட்டா மோக்ஷே அசுபா, அசுபத்திலேருந்து மோட்சம் கொடுக்குறேன் அர்ஜுனா. ஸோ பியூட்டிஃபுல். அப்போது ஒருத்தர் ஹரிநாமா சொல்ல சொல்ல அதுக்கான சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அது நம்ம கடைப்பிடிக்கும் போது பார்க்கலாம், நோ டவுட். அப்போ தான் ராதாராணியோட அனுக்கிரமெல்லாம் கிடைக்கும், நித்யானந்தரோட அனுக்கிரகம், தென் சைத்தன்ய மகாபிரபுவோட அனுக்கிரகம், தென் ராதாராணி, அப்புறம் தான் கிருஷ்ணா. ஸோ மத்தியானம் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ராதாராணி இன்னைக்கு ராதா கிருஷ்ணாக்கு அபிஷேகம் எல்லாம் இருக்குது. ஸோ மத்தியானம் அந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா, ஓம் தத் சத். ஸோ ஏதாவது கேள்விகள் இருக்கா? அனுபவங்கிறது உணர்வு மாற்றம் தான். உணர்வு மாறும், அந்த அனுபவம் கிடைக்கிறதுனால மாறுறதா? ஏன் பகவான் நாமா சொல்லும் பொழுது நம்மளோட உணர்வு மாறும், உணர்வு மாறும் பொழுது அந்த அனுபவம் கிடைக்கும். எஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க.
கான்ஷியஸ்னஸ் மாறும் பொழுது தான் அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியும். ஆமாம், கரெக்ட். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கலாம்? எல்லாருமே ஜஸ்டிஸ் கேட்குறாங்க. அவங்க அர்ஜுனர் காட்டிலும் யாரு? பாண்டவாஸ் பார்த்தீங்கன்னா விதுரத்தை கேட்பாங்க. ஏன்னா விதுரா ஹை கிளாஸ், சும்மாவும் கிடையாது. விதுரா எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா பாகவத்தில் வருது. கிருஷ்ணா அவர் உலகத்தொட்டு கிளம்புறார். துவாரகா பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கிருந்தா கிளம்புறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா விதுரர் நினச்சாராம். அவர் கிருஷ்ணா விதுரர் நினைக்கிறாராம். அவர் விதுரர் நினைக்கிறான். இப்போ விதுரர் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். இது பாகவத்தில் வருது. ஸோ விதுரா இஸ் நாட் ஆர்டினரி பர்சன் கிடையாது. அவர் சாக்ஷாத் யம தர்மராஜ். யம தர்மராஜ் வந்து மகாஜனா, அதாவது பகவான் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க ஒரு 12 பேர். அதில் யமராஜ் ஒருத்தர். அந்த யமராஜா தான் விதுரராக வர்றார். ஸோ விதுராவுக்கு எல்லாமே தெரியும். அதனால பாண்டவாஸ் அவரோட கைடன்ஸ் வாங்குறாங்க. ஸோ பிரபுபாத் இன்றைக்கி நம்ம படித்ததில் வருது, நாம் பிரபுபாதோட கைடன்ஸ் வேணும். அப்போ படிக்கணும். இது நம்ம டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ பிரபுபாத அனுகிரகா அவரோட கைடன்ஸ் கிடைக்கணும். அப்போ தான் பகவான் புரிவார். சொல்ல முடியாது. நீ யாரை பார்த்தாலும் ஒருத்தரோட கைடன்ஸ் தான் இருப்பாங்க. பாண்டவாஸ் எப்பவுமே விதுரர் கைடன்ஸ் எடுத்துருப்பாங்க. ஆனால் விதுரர் எப்பவுமே திருதராஷ்டிரன் கூட தான் இருப்பார். திருதராஷ்டிரன் எடுத்துக்கல, கடைசியில் எடுத்துக்கிட்டார். அப்போ தான் அவருக்கு நல்லது நடந்தது. ஸோ நாம் திருதராஷ்டிரன் மாதிரி இருக்கக்கூடாது. சொல்லப்போனால் அது மாதிரி தான் இருப்போம், அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ டெய்லி படிக்கணும். பாகவதம் பகவத்கீதை படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் ஆச்சாரியனோட கைடன்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா 100% ஷோர் நான் தப்பு பண்ணுவேன். 100% தப்பு பண்ணுவேன். இந்த கைடன்ஸ் இன்னைக்கு இந்த பொருளுரையில் கைடன்ஸ் தான் மோஸ்ட்லி பேசப்பட்டிருக்கு. அதுதான் வருது. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த ஸ்லோகா சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது ஜென்ரல் கொஷின்ஸ் ஏதாவது இருக்கா? ओके, ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.